மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்பு, தீவிர விசாரணையில் போலீசார். ரணிலை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த அவசர கோரிக்கை. ரணிலின் கைது சிறிய பிரச்சினை, எம்மை எதுவும் செய்ய முடியாது, பிமல் ரத்நாயக்க எக்காலம். சித்திரவதைக்குள்ளான ரணில், அம்பலமாகும் புதிய தகவல். ரணிலுக்கு விழுந்த பேரிடி, முக்கிய காணொளிகளை வெளியிட்ட அரசாங்கம். நைஜீரியாவில் வான்வெளி தாக்குதல் நடாத்திய ராணுவம், 35 பேர் உயிரிழப்பு. எங்கள் ஆன்மாவையும் இரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம், போராட்டம் நடத்திய இஸ்ரேல் மக்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக தற்போது புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகள் நடாத்தப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரத்மாலனில் வைத்து லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பல்லேகலை குண்டசாலை புதிய நகர் பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து நிலையத்தில் சடலம் ஒன்று காணப்படுவதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவருக்கு 70 வயது என கூறப்படுவதுடன் உயிரிழந்தவர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. தற்போது உயிரிழந்தவரின் சடலம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்லேகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விடுவிக்குமாறு நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எரிக் சொல்ஹேம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் இலங்கையிலும் தென்னாசியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களுடன் இணைந்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்குமாறு கோருகின்றேன். அவரது கைது அவர் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும் என்பதில் நாங்கள் அனைவரும் கவலைப்படுகின்றோம். 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார அரசியல் ரீதியாக மிக கடுமையான நெருக்கடியில் சிக்கிய போது நாட்டை காப்பாற்ற முன்வந்தவர் ரணில் விக்ரமசிங்க தான். ரணில் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படையும் அற்றவையாகும். அவை உண்மையென கூட கருதினாலும் ஐரோப்பாவில் அவை குற்றமாகவும் கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையாகவும் கருதக்கூடாது. இலங்கை அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு நான் முழுமையாக ஆதரிக்கின்றேன். ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூலை கலவரம், யாழ் நூலக எரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும். தற்போது நடந்த விடயம் சிறிய பிரச்சினை தான் என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க பழிவாங்கல் அல்ல. நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைகளுக்கு அமைய நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இடம்பெற்றுள்ளது. இதுவரை காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் எமது ஆட்சியில் யாரவர் என்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமமான வகையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒரு சேர்ந்துள்ளது. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள், மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே இன்று ஒன்று சேர்ந்துள்ளனர். ரணிலின் காலத்தில் யாழ் நூலகம் எரியூட்டப்பட்டது. கருப்பு யூலை கலவரம் இடம்பெற்றது. அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா செட்டிக்குளம் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருந்தார்கள். அத்துடன் பட்டளந்தை அறிக்கை தொடர்பாக அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த காலப்பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும். இந்த சின்ன விடயம் தான். ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறி ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும்.
அத்துடன் ஊழல்வாதிகள் அரச பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும். காவல்துறையினர் சுதந்திரமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் அரசு என்ற வகையில் காவல்துறையினருக்கு எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை என நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அழைப்பு மற்றும் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு உள ரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே கடந்த 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைகளுக்காக முன்னிலையாக்கிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 22ஆம் தேதி காலை விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி இரவு 10 மணி அளவிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு வெலிக்கடை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் அன்றைய தினம் அவர் உணவு மற்றும் நீரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் அதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அரசாங்கம் திட்டமிட்டு அவருக்கு உள ரீதியிலான சித்திரவதை கொடுத்து அவரின் உடல்நிலையை இந்த அளவுக்கு மோசமடைய செய்துள்ளார்கள் என அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியல் குறித்து 4 விளக்க காணொலிகளை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த விளக்கங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் வெவ்வேறு கோணங்களில் இருந்து வழங்கப்பட்டுள்ளன. இதில் சமூகவியல் விளக்கத்தை கலனி பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு துறை தலைவர் மனோஜ் ஜிந்தாச வழங்கியுள்ளார். மத மற்றும் நல்லிணக்க கண்ணோட்டத்தை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஓமரி புஞ்சஸ்ரீ தேரர் வழங்கியுள்ளார். சட்ட விளக்கத்தை மூத்த சட்ட கல்வியாளர் பேராசிரியர் பிரதீபா மகானமகேவா வழங்கியுள்ளார். அதே நேரம் ஊடக மற்றும் சமூகவியல் கண்ணோட்டத்தை ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 22ஆம் தேதி நாட்டின் பொது பணத்தை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரது தீர்ப்பு அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போகோ ஹராம் பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த நைஜீரிய ஜனாதிபதி போலோ தினிபு தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் நைஜீரிய பாதுகாப்பு படையினரின் தொடர்பான தாக்குதல்களில் 35 ஜிஹாதி போராளிகள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கேமரூன் எல்லைக்கு அருகே நடந்த வான்வெளி தாக்குதல்களில் இந்த இறப்புகள் நிகழ்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் நைஜீரியா மீது கிகாதி போராளிகள் திட்டமிட்ட தாக்குதலை தடுக்க இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில மாதங்களில் நைஜீரிய பாதுகாப்பு படையினரின் தாக்குதல்களில் சுமார் 800 போராளிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நைஜீரிய அரசுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே அடிக்கடி சண்டை நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாகவே இதுவரை 35,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து சென்றதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டின் வடகிழக்கே போர்னோ மாகாணத்தில் போகோ ஹராம் பயங்கரவாதிகளை இலக்காக கொண்டு அந்த நாட்டின் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடாத்தியுள்ளது. அப்போது ஹேமரூன் நாட்டுக்கு அருகே கும்ஷ்கே பகுதியில் 4 இடங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்ததாக நைஜீரிய விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் எஹிமன் ஜடோம் தெரிவித்துள்ளார். மேலும் நைஜீரிய அதிபர் போலோ தினிபு தலைமையிலான அரசு பயங்கரவாதிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. காசாவில் நேதன்ஜாக் அரசு நடத்தி வரும் இனப்படுகொலையை எதிர்த்து தலைநகர் இஸ்டேட் தலைநகர் டெல் அவிலில் உள்ள மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது எங்கள் ஆன்மாவையும் ரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம் என்று அவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமான மற்றும் தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 குழந்தைகள் உட்பட மேலும் 8 பேர் பட்டினியால் இறந்துள்ளனர். இதனால் ஒரு சில வாரங்களில் உணவு பற்றாக்குறையால் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 281 அதிகரித்துள்ளது. இவர்களில் 115 பேர் குழந்தைகள். ஐநா உட்பட பிற உணவு விநியோக முறைகளை முற்றிலுமாக துண்டித்து அதன் சொந்த 4 மையங்களை இஸ்ரேல் திறந்துள்ளது. இந்த மையத்தை நோக்கி உணவுக்காக வந்த 2076 பேரை ராணுவம் இதுவரை சுட்டுக் கொன்றுள்ளது.
நேற்று காசா முழுவதும் நடந்த தாக்குதல்களில் 60க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் உணவுக்காக காத்திருந்த 22 பேர் உள்ளடங்குவர். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.